வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். பிரேமம், ஆக்ஷன் ஹீரோ பிஜு போன்ற படங்கள் மூலமா நம்மள கவர்ந்த நிவின் பாலி இப்ப பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமான பிரதிஷ்யா படம் மூலமா திரும்ப வந்திருக்கிறாரு. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்குடன் வெளிவந்திருக்குது. இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதைன்னு பார்த்தா, படத்துல நிவின் பாலி கேரள முதலமைச்சரோட பையனா இருக்கிறாரு. அவரு பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் மீடியா நிவின் பாலியோட அப்பா மேல ஒரு பாலியல் குற்றத்தை முன் வைக்கிறாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான நிவின் பாலியோட அப்பா இறந்து போறாரு. இதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா மேல இருக்கிற களங்கத்தை துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிவின் பாலி அரசியல் களத்துக்குள்ள இறங்குறாரு. இதுக்கப்புறம் எதிரிகளோட சதி திட்டத்தை அவரு எப்படி முறியடிக்கிறாரு, தன்னுடைய அப்பாவோட பெயரை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல நிவின் பாலி ஜான் வர்கீஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அடக்கி வாசிச்சு ஒரு முதிர்ச்சியான நடிப்பை திரையில கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்துக்கு பெரிய பலமாவே இருக்குது. படத்துல டேட்டா பாதுகாப்பு மற்றும் மீடியா எப்படி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களால கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறத இப்ப இருக்கிற காலத்துக்கு ஏத்த மாதிரி திரையில நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல நிவின் பாலியோட கதாபாத்திரத்துக்கு இணையா வில்லனான சராஃபியுதீன் கதாபாத்திரம் ரைட்டிங்ல நல்லாவே கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்தோட இயக்குனர் பி உன்னிகிருஷ்ணன் ஒரு சீரியஸான அரசியல் த்ரில்லரை மேக்கிங் ரீதியா தரமா கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதையில பரபரப்பான காட்சிகள் அப்படின்ட்டு பெருசா எதுவுமே இல்லாம திரைக்கதை ஒரு டிராமா ஸ்டைல்ல பொறுமையா தான் மூவ் ஆகுது. சோ இந்த படத்தை நீங்க பாக்குறதா இருந்தா பொறுமையா தான் இருந்தாகணும். இந்த படம் 2.5 மணி நேரத்துக்கு மேல மூவ் ஆகுது. எடிட்டிங்ல படத்தோட லென்த்தை இன்னுமே கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்துல அடுத்து இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறத சில இடங்கள்ல உங்களால யூகிக்க முடியுது. சில இடங்கள்ல காட்சிகள் நம்பகத்தன்மையா ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படம் 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள், தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.